நீங்க வந்து 420 கிலோமீட்டர்ல 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 டிஎம்சி தண்ணீரை நம்ம கடல்ல போகாம நம்மளே சேர்த்து வச்சிடலாம். அந்த 20 டிஎம்சி தண்ணீர் இருந்தா பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தர்மபுரிக்கு 2 டிஎம்சி தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 டிஎம்சி தண்ணி. இப்படி இருந்தாலே இந்த மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. காவிரி யாருக்கா கர்நாடகா கிட்ட கையேந்த வேண்டியதில்லை, கேரளா கிட்ட இந்த புன்னம்புழா இந்த திட்டத்துங்களுக்காகவும் முல்லை பெரியாருக்கும் கையேந்த வேண்டியது கிடையாது. கிருஷ்ணா கோதாவரிக்காக நம்ம ஆந்திரா கிட்ட கையேந்த வேண்டியது கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட பெய்கிற மழையை நம்ம தடுப்பணைகள் மூலம் சேமித்துக் கொள்ளலாம். இரண்டாவது வழியில் இதே தண்ணீரை சேமிக்க முடியும். அது வந்து ஏரி குளங்களை தூர்வாருகின்ற திட்டம். 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 27,000 ஏரி தான் இருக்கிறது. அந்த 27,000 ஏரிகளை தூர்வாரினாலே இதுலயும் கிட்டத்தட்ட 100-150 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இதுல அது கூட 10 அடி 20 அடி ஆழெல்லாம் தூர் வர தேவையில்லை. ஒரு மீட்டர், அதாவது ஒரு இவ்வளவுதான் இருக்கும் 1 மீட்டர்னா, அந்த இந்த 1 மீட்டருக்கு நீங்க தூர் வாரினாலே, ஏரி குளங்களை தூர் வாரினாலே அந்த தண்ணீரை இதை சேர்த்து வைத்து ஏரியில தண்ணி இருந்ததுன்னா அவங்க கிணத்துல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும். விவசாயியோட கிணத்துல அந்த விவசாய ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்ததுன்னா விவசாயம் நல்லபடியா பண்ணுவாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 100 டிஎம்சி காவேரியில, பாலாறுல 15-20 டிஎம்சி, தென்பெண்ணை ஆறுல ஒரு 30 டிஎம்சி, தாமிரபரணியில 15 டிஎம்சி தண்ணீர், இப்படின்னு ஒரு 150 டிஎம்சி தண்ணீரை நம் தமிழ்நாட்டில் நாமே தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் யார்கிட்டையும் தண்ணிக்காக கேட்க வேண்டியதே இல்லை. கிரவுண்ட் ரீசார்ஜ் ஆயிடும், ஏரி குளங்கள்ல தண்ணி இருக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் அந்த வேளாண் பட்ஜெட்ல இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. 1% தான் செய்ய முடியும். இந்த திட்டங்கள்ல நிதி ஒதுக்கீடு பண்ணிதான் 1% தான் அந்த நிதி ஒதுக்கீடுக்கு அந்த வேலைகளை செய்ய முடியும். அதே சமயம் இந்த சமயம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ரீசார்ஜும் ஆகாது. ஏரி பாசனம் இல்ல, ஆற்று பாசனம் இல்ல, மழை தண்ணியும் வேகமா கடல்ல போயிடுது. எதை வச்சு விவசாயிகள் விவசாயம் செய்வாங்க? அவங்க நிலத்தடி நீரை நம்பித்தான் இருக்கிறார்கள். நிலத்தடி நீர் இப்ப எங்க போயிடுச்சு? கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி 800 அடிலாம் சில ஊர்ல நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு. அவ்வளவு பெரிய பைப்பு போட்டாதான் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து அவங்க பாசனம் செய்ய முடியும். அதற்காக தான் விவசாயிகள் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதே சமயம் தட்கல் முறையில கிட்டத்தட்ட 65,000 பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 5 ஹார்ஸ் பவர்ல இருந்து 15 ஹார்ஸ் பவருக்கு 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க முன்பணமா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு செலுத்தி இருக்கிறாங்க. மின்சார வாரியத்துக்கு ஒரு 1,500 கோடி ரூபாயை கடன் வாங்கி காலில் இருக்க கொலுசெல்லாம் வித்து, காதில் இருக்கிற கம்மலெல்லாம் வித்து 2 லட்சம் 4 லட்சம் கட்டி இருக்கிறாங்க. இன்னும் அந்த இலவச மின்சார திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. தேர்தல் வந்துருச்சு, அதனால வழங்கவில்லைன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த இலவச மின்சார திட்டத்தை பதிவு செய்த அந்த விவசாயிகளுக்கு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயம் பாத்தீங்கன்னா நிறைய மானியங்களை அறிவித்திருக்கிறீர்கள், நான் பார்த்தேன். ஆனா இந்த மானியங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயிகளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு 20-30 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு தான் இந்த மானியத்தை பற்றி நன்றாக தெரியும். அவங்க தான் ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு, பைக் எடுத்துக்கிட்டு அவங்க நகர்ப்புறத்துக்கு போயிட்டு விஏஓ பிடிஓ எல்லாரையும் போய் பார்த்து அந்த மானியத்தெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் எங்கேயோ குக்கிராமத்திலே மலைப்பகுதியில் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மானியத்தை பத்தி தெரிய வாய்ப்பே இல்லை. யாரும் போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஒரு பஸ் எடுத்துட்டு போயிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்கெல்லாம் ஒரு பஸ் தான் வரும் காலையில. அவன் ஒரு வாட்டி அந்த விவசாயி அந்த பஸ் ஏறி போயிட்டு திருப்பி வரத்துக்குள்ள அவங்க 2 நாள் உழைப்பு வீணாயிடும். அந்த ஊருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 108 ஆம்புலன்ஸா எப்ப கூப்பிட்டாலும் வரும். அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். இல்லைன்னா பஸ்ஸே கிடையாது. பாதி ஊருக்கு பஸ் வர்றது கிடையாது.
நாங்க இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடும்பொழுது ஒரு கூட்டத்தை நம்முடைய அரசாங்கம் கூட்டியிருந்தார்கள். 3 மாண்புமிகு அமைச்சர்கள் அங்க உட்கார்ந்திருந்தாங்க. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்க உட்கார்ந்து சேலத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடுவதற்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு கூட்டம். எத்தனையோ விவசாயிகள் வந்து கலந்து கொண்டார்கள். அங்க விவசாயிகள் வந்து நிறைய குறைகளை சொன்னாங்க. அவங்க யாருமே அரசியல்வாதிகளாக எங்களை பற்றி எந்த குறையுமே சொல்லல. அரசு அதிகாரிகளே தான் அவர்கள் குறை சொன்னார்கள். ஏன்னா அந்த மானியம் அவங்களுக்கு ஒழுங்கா போய் சேரதே இல்லை என்ற குறையை அவங்க அரசு அதிகாரிகள் பேர் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாம் களைய வேண்டும். ஏன்னா அந்த மானியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பணம் வந்து அவர்களுக்கு நல்லபடியாக போய் ரீச் ஆகுதா சேருதா என்பதை நாம கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன பேரவைத் தலைவர்களே, எனக்கு கொஞ்சம் 12 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க சொல்ல கருத்துக்கள் எல்லாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் சுருக்கமா முடிக்கிறீங்க. அப்போ இப்ப இதுதான் விவசாயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். அதற்கு ஒரு முதல் மரியாதை கொடுத்து பட்ஜெட் போட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.